இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் ஏப்ரல் 2ஆம் தேதி 2026 வியாழக்கிழமை, விஸ்வாவசு வருடம், பங்குனி பாதம் 19ஆம் திருநாள். அஸ்த நட்சத்திரம், கன்னியா ராசி, பௌர்ணமி திதி. ஆராட்டு திருவிழாங்கிறது கேரளா முழுக்க நடக்கிறது. அதே மாதிரி இந்த பங்குனி உத்திரம் பார்க்க முடியலாதவங்க இன்றைய நாள் தரிசனம் பண்ணா கூட பௌர்ணமி இருக்கிறதுனால அதே ஒரு விசேஷமான பலன்களை கொடுக்கும். எல்லா பெருமாள் கோவில்லையும் சரி, எந்த கோவில்களில் போனாலும் சரி, கண்டிப்பாக பெரிய அளவுக்கு நமக்கு அதுக்கு விசேஷமான பலன்கள் உண்டு. பௌர்ணமி அன்னைக்கு நம்ம எந்த வேண்டுதலைகள் வைத்தாலும் சரி, கண்டிப்பாக பெரிய சந்தோஷம் உண்டு. மன வாழ்க்கையிலும் சரி, வெளியும் சரி, பெரிய ஒரு வெற்றியை காணக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாளை நாம் அமைத்து கொள்ளலாம். வேண்டுதல்களுக்கு பயங்கரமான பலன் கொடுக்கக்கூடிய நாள். மெயினாக லக்ஷ்மி நாரசிம்மர், அதே மாதிரி சத்யநாராயண சுவாமி, இவங்களுக்கெல்லாம் பூஜை செய்வது சாயந்தரம் ஒரு 5 மணிக்கு அப்புறம் பூஜை செய்து சுவாமிக்கு சபாத பட்சம்னு சொல்லுவோம், அந்த நைவேத்தியம் செய்து நம்ம எடுத்துக்கொள்வது பெரிய மாற்றத்தை கொடுக்கும். நினைச்ச காரியங்கள் எல்லாமே ஜெயிக்கும். அமோகமான ஒரு நாளாக இந்த நாளை மாற்றலாம். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, சதய நட்சத்திரக்காரர்களுக்கு லைட்டாக உடம்பு பாதிப்புகள், சின்ன சின்ன பிரச்சனை அது இதுன்னு இருக்கும். அதை மட்டும் பார்த்துட்டா போகிறோம், பெரிய பாதிப்பு கிடையாது. சிம்பிள், காலையிலே எழுந்திரிச்சோன்னா லைட்டாக பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கவர்மெண்ட் உத்தியோகம் அடுத்த 48 நாட்களில் நிறைய பேருக்கு கிடைக்கும். நிறைய பேருக்கு போட்டித் தேர்வுகளில் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள். அப்கமிங் நீட் எக்ஸாமில் கண்டிப்பாக கிளியர் பண்ணுவீங்க, உங்கள் பசங்க கிளியர் பண்ணுவாங்க. மருத்துவர்களுக்கு யோகமான நாள்னு சொல்லலாம். யாரெல்லாம் மெடிக்கல் துறைகளில் இருக்கீங்களோ, அதே மாதிரி ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட், கேட்டரிங் சம்மந்தப்பட்ட உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, இல்லை வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பெண்களை மட்டும் தயவுசெய்து பகச்சிக்காமல் இருக்கிறது உங்களுக்கும் நல்லது, குடும்பத்திற்கும் நல்லது. அதை மட்டும் பார்த்துங்க, மற்றபடி எல்லாமே நல்லாயிருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புது விஷயங்களை எடுத்து நம்ம ஜெயிக்கணுங்கிற எண்ணம் வரும். நிறைய பேருக்கு கலை உலகத்தில் சாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கப்படுது. பசங்களை ஏதாவது ஒரு கலைகளை கற்றுக் கொடுக்கணுங்கிற ஆர்வம் வரும். மனசுக்கு இனிமையான சந்தோஷமான இடங்களுக்கு போயிட்டு வரும். சில பேர் படம் போய் பார்ப்பீங்க, சில பேருக்கு கோவிலுக்கு போவீங்க. அபிஷேகம் செய்யக்கூடிய கண்கொள்ளா காட்சியை மனசில் வச்சாவே ஆட்டோமேட்டிக்காக மனசில் மட்டும் கிடையாது, உடம்பில் இருக்கக்கூடிய தேக சுத்தி ஏற்படும். அமோகமான நாளாக இருக்கப்படுது. நிறைய பேர் மூச்சு பயிற்சியெல்லாம் பண்ணுவீங்க. நிறைய சந்தோஷத்தையும் திடீர் பண வரவுகளும் தாராளமாக பார்க்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுதுன்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பால், தயிர், வெண்ணெய், எண்ணெய் சம்பந்தப்பட்ட வியாபாரம், உற்பத்தி சார்ந்த தொழில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சும்மா ஜாம்னு இருக்கும். நிறைய பிரச்சனைகள்லேருந்து வெளியே வருவீங்க. புது விஷயங்களை எடுத்து ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும். மன வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். குடும்பமே சந்தோஷமாக இருக்கும். வீட்டுக்கு போனால் நிம்மதி இருக்கக்கூடிய ஒரு அருமையான நாள். பெரிய ஒரு சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் ஆண்களுக்கும் உண்டு அப்படிங்கிறது தான் முக்கியம். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மெயினாக உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பச்சை நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனசுல பலவிதமான எண்ணங்கள் வரும். ஒரு நிமிஷத்துக்கு 10,000 ஐடியா, எது பண்ணணும்னு தெரியாது, குழப்ப நிலைகள் இருக்கும். ஆனால் அதுலேருந்து ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய நாளாக மத்தியானம் 1 மணிக்கு அப்புறம் இருக்கப்படுது. நிறைய பேருக்கு இந்த மாதிரி நாட்களில் கிஃப்ட் வரும், அழைப்பு வரும், சந்தோஷமான நட்போட ஜாலியாக பேசி மகிழக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்க போகிறது. நினச்ச எல்லா காரியங்களும் ஜெயிக்கும். எந்த பயமோ எந்த கவலையும் தேவை கிடையாது. சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இருக்கீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சாக்ஷாத் விநாயக பெருமான் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொறுத்து இருந்தால் போறோம், வேடிக்கை பார்த்தா மட்டும் போதும். இன்றைய நாள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். உங்களுடைய வாய் வார்த்தைகள்லேருந்து வரக்கூடிய வார்த்தைகளுக்கு அவ்வளோ பலன் உண்டு. என்ன சொல்கிறீங்களோ அதுதான் செய்வீங்க. யுவர் கமிட்மெண்ட் இஸ் 100% a ஸ்டேட்மெண்ட், a valid ஸ்டேட்மெண்ட். அதனால் முடிஞ்ச அளவுக்கு எது தேவையோ அது மட்டும் பேசுங்க, ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிடும். குடும்பத்துலேயும் சரி, வெளியும் சரி, நிறைய விஷயங்கள் தன்னம்பிக்கையாக நின்று ஜெயிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. மெயினாக இந்த மாதிரி நாட்களில் பெண்களுக்கு விட்டு கொடுத்துருங்க. எந்த விஷயத்தையுமே அவங்க முன்னிருந்து பண்ணட்டும், ஆட்டோமேட்டிக்காக ஜெயிக்கும். அவங்க தலைமையில் பண்ணும்போது ஜெயிக்கக்கூடிய, நமக்கு என்ன ஜெயிக்கணும், அவ்வளோதான்.
அதை மட்டும் பண்ணுங்க, நிறைய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி வழிபாடு, ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான்ற மஞ்சள் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன்ல இருந்து நிறைய கிளாரிட்டியா மாறும். இது எப்படி பண்றதுன்னு தெரியலையே அப்படிங்கக்கூடிய நிலைமைகள்லேருந்து இது இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு ஒரு கிளாரிட்டி தெரியும். வீட்டில் பெரியவங்களுடைய ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும். உங்களுக்கு லைட்டாக ஜலதோஷம், சளி, சின்ன சின்ன சண்டைகள், சின்ன சின்ன மன வருத்தம் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. நட்பின் மூலியமாக சில பிரச்சனைகள் வரலாம். அதை மட்டும் பார்த்துங்க. வேறு எந்த பாதிப்பும் கிடையாது, கெடுதலே நடக்காது, நல்லா இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினான சுவாமி சத்யநாராயண பெருமாள் வழிபாடு, ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். துலா ராசியில் துலா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக நிறைய வேலை இருக்கும். நிறைய பேர் ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆவீங்க. நிறைய பேர் எஃப்டி அக்கௌண்ட்லேருந்து பணத்தை எடுப்பீங்க. இன்ட்ரெஸ்ட் கைக்கு வரும். எதிர்பாராத பண வரவுகள், தனப்பிராப்தங்கள் கைகூடக்கூடிய அற்புதமான நாள். விரயத்தில் போய் சந்திரன் உட்காரும்போது பொதுவாக வீட்டில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பெண்ணிற்கு உடல்நிலைகள் பாதிப்பு வரலாம். ஓவராக மன உளைச்சல் ஆகலாம். ஓவர் திங்கிங்னு சொல்லுவாங்களே, அது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. வேறு எந்த பாதிப்பும் கிடையாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நல்லபடியாக நடக்கும். யோகமான ஒரு காலகட்டத்தில் இங்கே இருக்கீங்க. மன தைரியம் பயங்கரமாக இருக்கும். அன்சர்டனிட்டி இருக்காது. சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு நாளாக நாள் இருக்கப்படுது. மெயினான வழிபாடுகளில் அரங்கநாதர் வழிபாடு, ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபங்கள் நிறைந்த நாள். எப்படிப்பட்ட லாபம் வரும்? நண்பர்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோன்னா அந்த பணம் வரும். ஒரு சில இடங்களில் காலேஜில் பெருசாக ஒரு சர்டிஃபிகேட் கிடைக்கிறது, இல்லைன்னா பாராட்டு சான்றிதழ் கிடைக்கிறது, ஒரு சில பேருக்கு அவார்டு கிடைக்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கும். ஒரு சில பேருக்கு கவர்மெண்ட் மூலியமாக நடக்கும். இது எல்லாமே உண்டு. இது எல்லாமே சாத்தியக்கூறுகள் இருக்கக்கூடிய அற்புதமான நாள். நினைச்சா போதும், அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அற்புதமான ஒரு நாளாக இருக்கப்படுறது. தெய்வ சங்கல்பம் நல்லா இருக்கு. பெரிய விஷயத்தை ஈஸியாக முடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும். நன்மையாகவே பல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி வழிபாடு, ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான் மஞ்சள் நிறம். தனுர் ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றி வெற்றி வெற்றி. 10ஆம் இடத்துல போய் சந்திரன் உட்கார்ந்து இருக்கும்போது, பௌர்ணமி நிலவில் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக பெரிய சக்ஸஸ் கொடுக்கும். எப்படிப்பட்ட சக்ஸஸ்? அப்பா மூலியமா நல்லது நடக்கும், அம்மா மூலியமா நல்லது நடக்கும், எல்லாருடைய சப்போர்ட்டும் கிடைக்கும், நீங்கள் நினச்ச வேலை கிடைக்கும், வேலையில் உங்களை பெரிய அளவுக்கு தூக்கி வைப்பாங்க. இந்த மாதிரி பல காரியங்கள் அடுத்த 48 நாள் நடக்கும். அது இன்றைய நாளில் ஸ்டார்ட். அற்புதமான நாள். நிறைய பேருக்கு உணவு தொழிலில் பெரிய பாராட்டுகளும் வெற்றியையும் காணக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமான வழிபாடுகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு, ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். மகர ராசியில் இது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானத்தில் முழு நிலவாக இருக்கக்கூடிய சந்திரன் தன்னுடைய சுயசாரத்தில் செல்வது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். தான தர்மங்களுக்கு உத்தமமான நாள். மனசுல சந்தோஷத்திற்கு உத்தமமான நாள். பாவம் எது இருந்தாலும் சரி நிவர்த்தியாகும். இன்றைய நாள் நதி நீராடுவது அல்லது கடல்ல குடித்து சுவாமியை தரிசனம் செய்வது பெரிய ஏற்றம் சந்தோஷமும் கொடுக்கும். நினைச்ச எல்லா காரியங்களும் ரொம்ப நல்லா நடக்கும். தெய்வ அனுகிரகம் முழுமையா இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு தான் வசந்தம், சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவோம். கனகதாரா சோஸ்திரம் படிங்க, துர்க்கை வழிபாடு செய்யுங்க, நல்ல மாற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் லைட் ப்ளூ நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உடம்புல இருக்கக்கூடிய பிபி, சுகர், கொலஸ்ட்ரால், ரத்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். கரெக்ட் டைமுக்கு சாப்பிடணும். சின்ன பிரச்சனையா இருந்தாலும் பெருசாக்காம பார்த்துக்கொள்ளணும். ஒருவேளை பிரச்சனை பெருசா இருக்குன்னா கொஞ்சம் அமைதியா இருக்க கத்துக்கணும். சமநிலை அப்படிங்கிறது இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதிரி நாட்கள் இருக்குது. பொதுவாக டென்ஷன் ஆக மாட்டீங்க. எதுவாக இருந்தாலும் கூலாக ரொம்ப டீசெண்டாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஆட்களில் கும்பராசி நண்பர்கள் அதிகம். இந்த ராசி லக்னத்தில் ராகு இருக்கிற வரைக்கும், செவ்வாய் இருக்கிற வரைக்கும் நம்ம வேண்டானாலும் பிரச்சனைகள் ஜாஸ்தியாக. அதை மட்டும் பார்த்துங்க, மற்றபடி எல்லாமே நல்லபடியாக நடக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமான வழிபாடுகளில் சிவபெருமான் வழிபாடு, ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். மீன ராசியில் மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தான தர்மங்களுக்கு உத்தமமான நாள். என்ன தானம் பண்ணலாம்? அன்னதானம் செய்யலாம், தயிர் சாதம் தானம் பண்ணலாம். அன்னத்தை தானம் பண்ண பண்ண பெரிய மாற்றத்தை கொடுக்கும். இந்த மாதிரி நாட்களில் பல பிரச்சனைகள், பல கர்மாக்கள், பல பாவங்கள் நிவர்த்தியாகக்கூடிய அற்புதமான நாள். மெயினாக பெண்களுக்கு ஒரு வசந்த காலம்னு சொல்லலாம். அதுவும் மாதிரி இன்றைய நாள் ஒய்ஃபாக இருந்தால் ஹஸ்பண்டுக்கு யோகம்,
மனைவியாக இருந்தால் கணவருக்கு யோகம், கணவராக இருந்தால் மனைவிக்கு யோகம் தரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நிறைய பேருக்கு அடுத்த ஒரு 48 நாள் 50 நாளுக்குள்ள டீச்சர் உத்தியோகம் கண்டிப்பாக கிடைக்கும். நன்மையாகவே நிறைய விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கர்ப்ப ரக்ஷாம்பிகை தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால். ராசி ஆண்டிரம் மஞ்சள் நிறம். இந்த ஒரு நாளில் யார் யாருக்கு நன்னா இருக்கு அப்படின்னு சொன்னால் மெயினாக மீனராசி நண்பர்களுக்கு, மகர ராசி நண்பர்களுக்கு, அதே மாதிரி விருச்சிக ராசி நண்பர்களுக்கு மிகப்பெரிய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. மற்ற எல்லாருக்குமே நல்லது பண்ணும். சுவாமி வழிபாடு, அபிஷேகம் செய்வது, அன்னதானம் செய்வது, அதே மாதிரி நதி நீராடுவது, கடல்ல நீராடுவது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பிரச்சனைகளை, குறைகளை தீர்க்கும், விசேஷமான நல்ல பலன்களை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்தோணு கொண்டு வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம்.